Daily. Taste the Daily. அடுத்தடுத்து யாருமே கற்பனைக்கு எட்டாத நபர்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நபரை பிடிக்கிறாங்க, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபோன்லாம் பறிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நபர் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய திட்டம் வகுத்து கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குடைய இறுதி அஞ்சலிக்கும் அவர் போயிருக்கிறாரு. அவரும் ஒரு அட்வொகேட். சீசிங் ராஜான்னு சொல்கிறோம், இவர் அவரு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இன்னும் கூட வந்து காவல்துறையில் வந்து எண்ணிக்கைகள் வந்து தினம் 2 பேர் காலையில் பொழுது விடிஞ்சா அடுத்த 2 பேர் யார், அடுத்த 2 பேர் இருக்குல்ல, அது இன்னும் கூட வரலாம். ஆனால் அப்போ இதில் வந்து எனக்கு என்ன, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கில் கமிஷனர் அருண் அவர்கள் தலைமையில் வந்த பிறகு பெரிய அளவில் வந்து ஒரு டீம்களை இறக்கி ஒரு 80% இந்த கேஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அநேகமாக வந்து அடுத்த ஒரு 15 நாளில் ஒரு மாதத்தில் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுவாங்க. சம்போ செந்தில் ஒரு டீம், அந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பெல்ட்டை சார்ந்தவங்க. சம்போ செந்தில் அண்ட் அதர்ஸ். செந்திலோட படம் புகைப்படம் கூட கிடையாதுன்றாங்க. அப்போ புகைப்படமே இல்லைன்னா அப்போ கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டேன். நம்ம போலீஸ் அதை விட இதில் தேவையில்லாத சில நபர்கள்லாம் உள்ளே வந்து கொண்டு வராங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக போலீஸ் செய்யாது. இந்த வழக்கே நடந்து முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இவங்களுக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆரோட்டியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் தேகோரா ஜெய்சங்கர் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா காலைல தூங்கி எழுந்துட்டு இன்னைக்கு யாரோட பேர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு 15 பேர் வந்துகிட்டே இருக்கு சார். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 11 பேரை பிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவங்களே வந்து ஏ டீம் பி டீம்ன்ற மாதிரி பிரித்து போகிறாங்க. அந்த இடத்துல தான் டக்குன்னு வருது கிளம்புது ஒருத்தவங்க வந்து 50 லட்சம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அதில் ஒரு 4 பேர் வராங்க. மலர்கொடி, அப்புறம் அஞ்சலை, ஹரிகரன், சதீஷ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வராங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்போ செந்தில் அப்படின்றவர் ஒருத்தர் வராரு. இதுவே வந்து 11லேருந்து 4லேருந்து 1 ஆகுது. ஆருத்ரான்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு சுரேஷ்னு தொடங்கினது. இன்னொரு பக்கம் சம்போ செந்தில் ஒரு டீம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, அதுக்கு வந்து அந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பெல்ட்டை சார்ந்தவங்க. சம்போ செந்தில் அண்ட் அதர்ஸ் அந்த பக்கம். சரிங்களா. யாரெல்லாம் அவர் பின்னாடி இருக்கிறாங்கன்றது தெரியல. இப்போ சம்போ செந்தில் யாருன்றது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையார் அப்படி ஒரு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஆற்காடு சுரேஷ் அப்படி வந்து 2 டீம் அப்படி போயிட்டுருக்கு. சரிங்களா. இதுக்கு இடையில் இடைச்சொர்களாக பல கேரக்டர்கள் வராங்க. வந்துட்டு அவங்க மேலே சந்தேகம், இவங்க மேலே சந்தேகம், அதுவும் நடக்குது. சரிங்களா. ஒரு பக்கம் வந்து பத்திரிகையாளர் வந்து உள்ளே நுழைஞ்சி நம்ம நக்கீரன் பிரகாஷ் மாதிரி கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆருத்ரா சம்மந்தப்பட்டிருக்கேன். இன்னொரு சைடில் வந்து கேட்டால் வந்து பார் கவுன்சில் எலெக்ஷன் தான் காரணம் சொல்லிட்டு அவங்களுடைய அட்வொகேட் வந்து அவர் ஒரு பக்கம் பேசுகிறார். இப்படி வந்து இருந்தாலும் போலீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் எனக்கு நான் பார்க்குற பார்வையில் வந்து தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து யாருமே கற்பனைக்கு எட்டாத நபர்கள்லாம் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. ஒரு நபரை பிடிக்கிறாங்க, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபோன்லாம் பறிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நபர் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய திட்டம் வகுத்து கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுதி அஞ்சலிக்கும் அவர் போயிருக்கிறாரு. அப்படியான தகவல் நம்ம படிக்கிறோம். இப்போ அதுதான் இது சினிமாவை மிஞ்சிய காட்சிகள் வருதுன்னு பார்க்கும்போது ஒருத்தரோட பேர் வந்து ஆட் ஆகுது. சேசிங் ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட பேர் ஆட் ஆகுது. சீசிங் ராஜா. ஆமாம். ஏன்னா இது வரைக்கும் சம்போ செந்தில் தான் வந்து முக்கிய குற்றவாளி. அவரை நோக்கி தான் இந்த இது வந்து போயிட்டு இருக்குன்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு சீசிங் ராஜான்னு சொல்லி அப்படின்னு இருக்காங்க. அதுதான் இப்போ இது எப்படின்னா இப்போ இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா கொல்லப்பட்டவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் பொறிஞ்ச ஒரு பேக்ரவுண்டு உள்ளவராக இருந்திருக்கிறாருன்னு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய டீம் வந்து இறங்கி இதில் பண்ணியிருக்கிறாங்க, வெவ்வேறு டீம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ கொல்லப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேக்ரவுண்ட் பின்புலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அப்போது வந்து ரொம்பவும் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம்ன்றாங்க, 1 வருஷன்றாங்க, கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறாங்கன்றது தான் நமக்கு தெரிய வருது. கொல்லப்பட்டவருடைய பேக்ரவுண்டு நம்ம இணைச்சி பார்க்க வேண்டியது இருக்குது. பொண்ணவங்களுடைய வந்து அந்த வியூகத்தை பார்க்கும்போது அப்போ வந்து கொல்லப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு வலிமையான ஒரு பேக்ரவுண்ட் அவருக்கு இருந்திருக்குன்றது கிளியராக நமக்கு தெரியும். சரி, இப்போ அவரை கொலை பண்ணால் சொன்னவங்களே இறுதி அஞ்சலிக்கும் வந்ததாக சொல்கிறாங்களே சார் ஒரு சில. அதுதான் அந்த அவரும் ஒரு அட்வொகேட். சரிங்களா. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா, அவர் தான் செல்ஃபோன்லாம் வந்து கீழே, அதாவது அவர் தான் செல்ஃபோன்லாம் வந்து தூக்கி வீசம் தான் சொல்கிறாங்க. அவரும் ஒரு அட்வொகேட்.
சரிங்களா? இந்த அட்வொகேட் படித்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கொலைக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் ஒரு 5 பேர் வந்து அட்வொகேட் முடித்தவங்க தான் இருக்கிறாங்கன்னும் போது கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது, வருத்தமாக இருக்குது. அவங்க தான் திட்டமே போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் பொதுவான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு அதுவும் குறிப்பிட்டு நான் வட மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரு ஆம்ஸ்ட்ராங்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கின அட்வொகேட் யாரோ ஒரு மொழியில் ஒருத்தர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நான் சொல்கிறது வட மாவட்டங்களில். தென் மாவட்டங்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக சென்னையில் வந்து ஹைகோர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சென்னை சுற்றியுள்ள இந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் உருவாக்கின அட்வொகேட்கள் இருக்கிறாங்க. இந்த ஒரு 15 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு கேஸ் ஒன்று நடக்குது, இல்லை ஒருத்தவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா ஒரு 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் பேசுவாங்க, அடுத்தடுத்த இதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ மாதிரி ஆட் ஆகும்ல சார். ஒரு புதுப்பட அப்டேட் ஒன்று வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வந்து வருவாங்க, அடுத்து ஹீரோயின் வருவாங்க, வில்லன் வருவாங்க, கூட யார் யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லி டெய்லி ஒவ்வொரு கதாபாத்திரமாக உள்ள வரும். இந்த மாதிரி இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு வந்து ஆயிடுச்சு. இதுவும் நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே இன்னைக்கு யாரோட பேர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு 15 பேர் வந்துக்கிட்டே இருக்கு சார். ஸோ இந்த கேஸ் எப்போ தான் முடியும், இல்லை இன்னும் எத்தனை பேர் ஆட் ஆவாங்க, இது வந்து முடியுமா முடியாதா, இல்லை இது வந்து நாடகம் மாதிரி தொடர்கதை மாதிரி போய்கிட்டே தான் இருக்குமா சார்? இல்லை, இது ஆரம்பத்தில் அப்போ தான் அப்படி தான் பார்க்கப்படுது. ராமஜெயம் வழக்கு, கொலை வழக்கு அப்படி தான் இது வந்து இழுத்துட்டு போகும் போல இருக்குது, அப்படி தான் பார்க்கப்பட்டது. ஆனால் வந்து இப்போது திரு கமிஷனர் அருண் அவர்கள் தலைமையில் வந்த பிறகு பெரிய அளவில் வந்து ஒரு டீம்களை இறக்கி, தனித்தனி டீம் இறக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% இந்த கேஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க, முடிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 20% ஒரு முக்கியமான வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு கிங் பின்கள் அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தான் தேடி போயிட்டுருக்குறாங்க. அநேகமாக வந்து அடுத்த ஒரு 15 நாளில் இல்லை 1 மாதத்தில் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு என்ன நம்ம தமிழ்நாடு போலீஸை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்தில் வந்து ஒரு சேலஞ்சாக ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா முடிப்பாங்க அதை கண்டிப்பாக. அப்படி தான் இதை வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் மூவ் ஆகிட்டுருக்குறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அதில் பிடிபடக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரைமில் வந்து ரொம்ப நாள் ஊர்னவங்களாக தான் இருக்கிறாங்க. அதோட ஒரு பாதுகாப்புக்கு வழக்கறிஞராகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாம், அதாவது அரசியல் கட்சியில் வந்து அஜித் வந்து ஒரு பெரிய பதவியெல்லாம் கிடையாது, பெரிய அவைத்தலைவராக இருக்காங்க. சும்மா ஒரு பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாங்கன்னா போலீஸ் வந்து கிட்ட தொடாமல் இருக்கும், அதுக்காக போலீஸ் வந்து நம்மளை தொடாமல் இருப்பாங்க. ஒரு அட்வொகேட்னு ஒரு சர்டிஃபிகேட், அரசியல் கட்சியில் ஒரு பதவி அப்படின்றது தான் இந்த வழக்கில். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கில் அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும், அதை ஒரு பொருட்படுத்தக்கூடாது. அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி எந்த கட்சியாக இருக்கட்டும். அதே மாதிரி வழக்கறிஞர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்தால் வழக்கறிஞர் அவர், அதனால் அவர்கிட்ட நம்ம போக முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் உடச்சி தூளாக்கன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படுகொலை சம்பவத்தில் 2 தரப்புலையுமே இருக்கிறாங்கன்னும் போது பார்த்திங்கன்னா அந்த அட்வொகேட் அந்த தொழிலும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ணிய குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்திருக்குன்றது தான் ரொம்ப வேதனையான விஷயம் சார். அந்த விதத்தில் ஒரு தரப்பினர் சைட்லேருந்து இப்படி ஒன்றா இருந்தாலும் இன்னொரு தரப்பினர் சைடு என்னென்னா, இந்த நிறைய ரவுடிஸ்லாம் இருப்பாங்களா சார், அவங்க எல்லாரையுமே இந்த ஒரு கேஸை வச்சு அவங்க எல்லாரோட இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தில் இவ்வளோ ரெடிஸை வந்து ஆட் பண்ணுறாங்களான்ற ஒரு கேள்வி வருது சார். இல்லை, அது பரவலாக இப்போ பேசுகிறாங்கன்னு கேட்டால் எல்லா ரவுடிஸ்லும் வந்து இல்லை எல்லாரும் மர்டர் கேஸில் இருக்க அத்தனை பேரும் இந்த ஒரு கேஸ் கொண்டு வந்து அப்படி பண்ணிட முடியாது சார். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன தான் இப்போ இவ்வளோ தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோறு தண்ணி இல்லாமல் போலீஸ் டீம் வந்து அலைஞ்சி திரிஞ்சு கொண்டு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சிட்றாங்க, சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கன்விக்ஷன் கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்களா, இது ஒரு பார்ட்டு சார். கைது செய்கிறதுக்கு ஒரு பார்ட்டு. கைது செய்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணி அவங்கள கொண்டு போய் கன்விக்ஷன் கொண்டு போய் தண்டிக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு ராத்திரி பகலும் வேலை செய்வாங்க. அவ்வளோ பேப்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்குமெண்ட்டுகள் ரெடி பண்ணோம், எவிடன்ஸை ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணோம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் உடஞ்ச கேஸ் நிறைய இருக்குது. ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நீதிமன்றம் வந்து அப்படியான கண்ணோட்டத்தை தான் பார்க்கணும்னு கேட்டால் வந்து எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்ற அந்த பார்வையில் பார்க்கறதுனால நீங்கள் வந்து குற்றவாளியாக இருக்கலாம், தப்பிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு.
1000 குற்றவாளிகள் தண்டிக்க ஒரு நிரபராதி வந்து 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு கேட்டால் இவங்க ஜல்லிச்சு பார்ப்பாங்க எல்லாத்தையுமே. கன்விக்ஷன் கொண்டு வரதே பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது உண்மை குற்றவாளிகளுக்கே இதுதான் நிலைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களே கேட்டால் இது எல்லாத்தையும் இதை கொண்டு வந்து அவ்வளோ எளிதாக சேர்க்க முடியாது. ஒரு மர்டர் கேஸில் வந்து கொண்டு வந்து இன்னொருத்தர் சம்மந்தமே தொடர்பே இல்லாதவங்களை கொண்டு வந்து இந்த வழக்கே நடந்து முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இவங்களுக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இப்போ கைதானவங்க, ஆமாம் கைதானவங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ எவிடன்ஸுகளை வைக்கணும். காவல்துறைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் சார். நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டால் கூட அவங்கள கன்விக்ஷன் கொண்டு வருதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி பகலும் வந்து பார்த்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் உழைக்கணும். உண்மை இது. ஏன்னா அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து கொண்டு வருவாங்க, இவ்வளோ பணம் பொருந்தியவங்க, அவர் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பார்ப்பார், சரிங்களா. ஏன்னா அவர் வந்து எந்த அட்வொகேட்டாலும் கேட்டால் தன்னுடைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டிக்கப்படக்கூடாது சொல்லி அப்படியான ரூட்டை எடுத்து அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ போலீஸ் தரப்பில் வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் எவிடன்ஸில் கொண்டு போயிட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டில் உடைஞ்ச வழக்குகள்லாம் இருக்குது. இது வந்து அந்த சட்டம் படித்தவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதில் தேவையில்லாத சில நபர்கள்லாம் உள்ளே வந்து கொண்டு வராங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக போலீஸ் செய்யாது. சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நூக்கன் காரணம் எங்கேயாவது ஒரே ஒரு சின்ன ஒரு லைனில் வந்து அவங்க தொடர்பு இருக்குது, வெறும் பண பரிவர்த்தனை மட்டுமே அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள உள்ளே கொண்டு வரணும்ல, விட்டுற முடியாதுல்ல. இல்லைங்க இது போலீஸ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறதுக்கு தான் சார் வந்து அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. அதாண்டு வந்து மன்னிச்சு விடுறதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பவர் கிடையாது. நாளைக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த ஒரு பாயிண்டில் வந்து அவரை வந்து கைது பண்ண, இதே நீதிமன்றமே கேள்வி கேட்கும். அப்போது இந்த வழக்கில் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான தொடர்பு, ஒரே ஒரு லைன் தொடர்பு இருந்தாலும் அவங்கள உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அப்போது வந்து கேட்டால் இது எல்லா ரவுடிகளும் பிடிக்கணும் கிடையாது. அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி உணவும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற வழக்குகள் வந்து ரவுடிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வழக்கில் தொடர்புடையவங்கள எல்லாரையும் அவங்க வந்து கைது செய்து நடவடிக்கை. டி சிங் ராஜா அப்படிங்கிறவர் இதுக்குள்ளே எப்படி வராரு, அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் சார்? எல்லாருமே ரெண்டு விஷயம் சார். இங்கே முதல்ல அடிப்படையில் ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விங்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு பர்சனலாக அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, சரி, உள்நோக்கம் இருக்குது, பழிவாங்கிற நோக்கம் இருக்குது ஒரு குரூப்புக்கு. இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸில் வந்து தொழில் ரீதியான பிரச்சனை இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்து நிறைய வந்து என்ன சொன்னால் சந்தேகங்கள் வாதிக்கப்படுது, காவல்துறை நடவடிக்கைகள் விமர்சிக்கப்படுது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளின்னு கேட்டால் இதோட நோக்கம் என்ன என்பதை முதல்ல சொல்லிடணும். இல்லைன்னா வேறு வெவ்வேறு காரணங்கள் வாதிக்கப்படுதில்லை. ஆருத்ரா, அப்புறம் இப்போது வழக்கறிஞர் சொல்கிற பார் கவுன்சில் எலெக்ஷனு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது முதல்ல வந்து கேட்டால் வந்து கமிஷனர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து அந்த தொழில் தான் இதுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்கிறார். இதுதான் காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறார். ஏன்னா தேவையற்ற விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு மக்கள்கிட்ட குழப்பங்கள் உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக முதல்ல ஒரு குழப்பம் இருந்துச்சு. பண்ணவங்க இவங்க தானா, இந்த கொலையை பண்ணவங்க இவங்க தானான்னு வந்து இவங்க வந்து இல்லைன்னு சொல்லி பல விவாதங்கள் ஆச்சு இல்லையா. இங்கே அப்படி இவங்களுக்கு என்ன தெளிவுபடுத்தினாங்க, ஒரு வீடியோ போட்டு இன்னார் வந்து பண்ணாங்கன்றது வந்து தெளிவாகிடுச்சு. அடுத்த கட்டணம் கேட்டால் மோட்டிவேஷன் என்னென்னு கேட்டால் ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ் தான் இதுன்னு சொல்கிறது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். சரிங்களா. இப்போது ரெண்டு தரப்பில் வந்து ஒரு பழிவாங்கிற ஒரு நோக்கம் உள்ள ஒரு டீமும் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனை உள்ள ஒரு டீம். இந்த ரெண்டு டீமில் வரும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டீமை இணைக்கிறதுக்கு சில பேர் வந்து பண பரிவர்த்தனைகள் பண்ணுறது, ஆயுதங்கள் கொடுக்கறது, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடைக்கலம் கொடுக்குறது, இப்படியான வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட பல பேர் வரலாம். நம்ம டி சிங் ராஜான்னு சொல்கிறோம், இவர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இன்னும் கூட வந்து காவல்துறையில் வந்து எண்ணிக்கைகள் வந்து தினம் 2 பேர், நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் பொழுது முடிஞ்சால் அடுத்த 2 பேர் யார், அடுத்த 2 பேர் இருக்குல்ல, அது இன்னும் கூட வரலாம். ஆனால் அப்போ இதில் வந்து என்ன கேட்டால் போலீஸ் வேலை செய்யுது, காவல்துறை வந்து அதுக்கான வேலை செய்யுது, இந்நேரம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கொண்டு வந்து சார் கைது பண்ணுறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்றாங்க. இப்போ ஒரு நொய்டாவில் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, அவங்களுக்கு தேடி வந்து ஒரு 5 படை போயிருக்கணும். அங்கே வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்க எத்தனை டீமு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு காணொலி கைது பண்ணோன்னே கேட்டால் நம்ம வந்து இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்கிறது வந்து ஒரு விவாதிக்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு இன்னும் கூட ஒரு 20 நாளில் ஒரு 10 நாளில் கூட ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். ஒரு முக்கிய குற்றவாளி கைது பண்ணாருன்னா, இப்போ சம்போ செந்தில் பிடிபட்டார்னா அவருக்கு பின்னணியில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா வரலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் பிடிக்கும்போது கேட்டால் எல்லாரும் கையை காட்டக்கூடியது சம்போ செஞ்சில்ன்றத கையை காட்டுறாங்க. இப்போ அவரை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் நகருது, ஓடிட்டுருக்குறாங்க.
அவர் பிடிபட்டார் தான் கேட்டால் அவருக்கு அடுத்த ரவுண்டில் யாருன்னா இருக்கிறாங்களா இல்லை அவர் தான் காரணமான்றது. அதாவது என்னன்னா இப்போ மலர்கொடின்றவங்க கிட்ட இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் அருண் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து அந்த 11 பேர்ல இருக்க ஒருத்தருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11 பேருக்கு இருக்கு. அந்த 11 பேருக்கு தான் இந்த 50 லட்ச ரூபா வருது. இப்போ சம்போ செந்தில் தான் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ போயிருக்கும், இல்லை இவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்கும், இல்லை இதெல்லாம் யார் கொடுத்துருப்பா, இவங்களுக்கு எப்படி 50 லட்சம் வந்திருக்குன்றத தாண்டி மொத்த பேருக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கும், இதெல்லாம் யார் கொடுத்துருப்பா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய புள்ளி யாரு, மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. புள்ளின்றது வந்து எப்படி இருந்தாலும் தெரியதான் போகுது சார். ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புழக்கம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்ததுன்னா அங்கே ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனியில் நீங்கள் கலெக்ட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்குது. சரிங்களா? அப்போது வட சென்னை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து வண்ணாரப்பட்டிலேருந்து நீங்கள் எடுத்திங்கனாலும், இல்லை நீங்கள் பிராட்வேலேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அப் டு நீங்கள் எண்ணூர் தாண்டி நீங்கள் திருவொற்றியூர்லாம் தாண்டி நீங்கள் கும்மிடிப்பூர் வரைக்கும் நீங்கள் போனீங்களோட இண்டஸ்ட்ரி, கும்மிடிப்பூரில் இண்டஸ்ட்ரியல் சிப்காட் இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே வந்து முழுக்க வட சென்னை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ் கொடி கட்டி பறக்கும்போது அந்த இடத்துல யார் வந்து இதை மூலதனமாக இருந்து பண்ணாங்கன்றது தான் முக்கியம். அதில் வந்து அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் உங்களுக்கு நிறைய நான் அக்கௌண்டபிள் நிறையா எல்லாமே வந்து பிளாக் தான், ஒயிட்லாம் வந்து அந்த பிஸ்னஸை பண்ணவும் முடியாது, பண்ணுறதுக்கும் அங்கே ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபா பொருளை வந்து பார்த்திங்கன்னா வந்து 50 ரூபா பொருளை 5 ரூபாய்க்கு எடுக்கிறது தான் அந்த ஸ்கிராப் பிஸ்னஸே. சரிங்களா? அப்போ இதை பல கோடிகள் பல 100 கோடிகள் இங்கே புழக்கத்தில் இருக்கும்போது அங்கே வந்து இங்கே வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றது நமக்கு வந்து பிடிபட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் தெரியும். அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சம்போ செந்திலுக்கு கீழே வந்து எத்தனை பேர் இந்த, ஏன்னா இதை வெளிநாட்டிலேருந்து இந்த பிஸ்னஸை பண்ணதாக சொல்கிறாங்க சம்போ செந்தில். அப்போது இங்கே வந்து இன்னும் எவ்வளோ பேர் இந்த பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து சம்போ செந்தில் பிடிபட்டால் தான் பல விஷயங்கள் தெரிய வரும். சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இந்த கேஸ் ஆனது இன்னும் எவ்வளோ நாளைக்கு கொண்டு போக போகிறாங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு முடிப்பாங்க? நீங்கள் பரவலாக சொல்லக்கூடியது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அண்ணாமலை என்ன சொன்னார் விவாதிக்கிறோம், வந்து சீமான் என்ன சொன்னார் விவாதிக்கிறோம், எடப்பாடி என்ன சொன்னார் விவாதிக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்துறை அவர் கையில் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் பல்வேறு நடவடிக்கைகளில் முதல் கட்டமாக வந்து அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க, உள்துறை செயலாளர் வரைக்கும் மாற்றப்படுறாங்க. ரெண்டாவது அன்னைக்கு தினம் ஆம்ஸ்டாங் அவருக்கு படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதிர்ச்சி அளிக்குது, வேதனை அளிக்குது. உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள், விரைந்து தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னார். அதனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா வேகம் எடுத்து தான் இருக்குது. அதனால் கேட்டால் நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டால் எப்போ முடியுன்றது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளே வந்து சொல்லக்கூடிய சூழல் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேலைகள் நடந்துட்டுருக்கு, வேகமாக தேடிட்டு போகிறாங்க. அவருடைய சம்போ செந்திலோட புகைப்படம் கூட கிடையாதுன்றாங்க. அப்போது புகைப்படமே இல்லைன்னா அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னு கேட்டால் நம்ம போலீஸ் அதை விட தாண்டி போகக்கூடியங்க. அதாவது கேட்டால் காற்று நுழையிற இடத்துல கூட வந்து நுழையாத இடத்துல கூட நம்ம போலீஸ் நுழையும். அப்படி இருக்கும்போது வந்துன்னா அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் தாமதம் எப்போன்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையாக வந்து கடுமையான உழைப்பு கொட்டுறாங்க காவல்துறைன்றது தான். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து குறை சொல்லணுன்ற பேரில் அல்லது விமர்சனம் பண்ணணுன்ற நோக்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய சோர்வடை செய்யக்கூடாதுன்னு தான் என்னுடைய பார்வை. வேலை செஞ்சுட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை பிடிபடுற வரைக்கும் நம்ம எந்த காவல்துறையில் வந்து நடவடிக்கை எடுத்து சம்போ செந்தில் பிடிபடுற வரைக்கும் நம்ம எதுவும் ஒரு நெகட்டிவான கருத்துக்கள் நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. Taste the Daily.